ஒரு கட்டத்துல தான் தான் இதை பண்ணேன்னு ஒத்துக்கிட்ட கிரீஷ்மா, ஷருண் என்னை கொடுமைப்படுத்தினா, பிசிக்கலி டார்ச்சர் பண்ணா, மென்டலி டார்ச்சர் பண்ணா, அது இதுன்னு குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே போக அதுக்கு எந்தவித சாட்சியும் இல்லாததால சட்டம் அதை ஏத்துக்க கூட மறுத்துடுது. பல விசாரணைகளுக்கு அப்புறம் கிரீஷ்மா தான் குற்றவாளின்னு கோர்ட் சொல்லிடுது. சொல்லி முடிச்சதும் உனக்கு ஏதோ சொல்ல விருப்பம் இருக்கா அப்படின்னு நீதிபதி கேட்க ஒரு கடிதத்தை ஜட்ஜு கிட்ட கொடுக்கறா கிரீஷ்மா. அதுல எனக்கு வயசு ரொம்ப கம்மி, நான் இன்னும் மேல படிக்க விரும்புறேன், அதனால எனக்கு தண்டனையை குறைச்சு கொடுங்க அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அதை பார்த்த ஜட்ஜ், வயசை கணக்குல வச்சு தண்டனையை குறைக்கிற அளவுக்கு நீ சாதாரண குற்றம் பண்ணல, தெரிஞ்சு தப்பு பண்றவங்களுக்கும் தெரியாம தப்பு பண்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. தெரியாம அறியாமையில கொலை பண்ண முயற்சி பண்றவங்க ஒரு முறை கொல்ல ட்ரை பண்ணி ஷருண் தப்பிச்சிட்டாரு அப்படின்னா அதோட விட்டுருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு திரும்ப திரும்ப பிளான் பண்ணி இந்த கொலையை பண்ணிருக்கா. இவ காதலனை மட்டும் கொல்லல, அவன் இவ மேல வச்ச காதலையும் சேர்த்து கொண்டுட்டான். இவ ஒரு சாத்தான். நாளைக்கு இவ வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணாலும் அவங்களையும் கொல்ல தயங்க மாட்டா. அதனால இவளுக்கு பாரபட்சம் பார்க்க போறது இல்லைன்னு சொல்லித்தான் தீர்ப்பை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு.